ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய கணவருக்காகவும் சரி பிள்ளைகளுக்காகவும் சரி ஓத வேண்டிய ஒரு சூறாவை பார்க்க போகிறோம். இதை தினமும் அவர்களுக்காக ஓதி துவா செய்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தையும் உயரத்தையும் தொடுவார்கள். எவ்வளவோ விஷயங்கள் அவர்களுக்காக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாம் நினச்சா மட்டும் போதுமா, அல்லாஹ்வும் நாடணும். ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் பாசமான ஒத்துமையான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இருக்குது, குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நடுவில் ஒத்துமை இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த தாய் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க, இவங்க முன்னேறுவதை நான் பார்க்கணுமே நினைப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தையும் ஒரு கணவரும் உயர்வதை வைத்து தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் உயரும். அதே சிலருக்கு பார்த்தா அவங்க சொல் பேச்சு கூட கேட்காதவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் இன்னும் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா அவர்கள் உயரத்தையும் தொடுவார்கள், முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகி உங்கள் பேச்சை கேட்டு நல்ல முறையில் மாறுவார்கள். எல்லாவற்றுக்குமே இந்த ஒரு சூறா சிறப்பான சூறா. இது நம்ம தொழுகையிலேயே ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறா மாதிரி தான் இருக்கும். அந்த சூறா தான் சூறா நஸ்ரு. அதாவது அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் பெற்றுத்தரக்கூடிய சூறா. நமக்கு என்ன வேணும்? அல்லாஹோடதுலேருந்து உதவி வேணும். எதுக்கு உதவி வேணும்? நம்ம வெற்றி பெறுவதற்கான உதவி வேணும். அந்த உதவி வந்ததுக்கு பிறகு நம்ம அதில் காரியத்தை செஞ்சு அதில் நம்ம வெற்றி பெறுவோம். அப்போ இதை ஓதுனீங்கன்னா அல்லாஹுடைய உதவி 2 விஷயத்தில் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா யாராவது நீங்கள் திருத்தணும், கணவரையோ குழந்தைகளையோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சரியில்லை, அவங்க மாறணும், தீன் விஷயத்தில் பற்றுள்ளவங்களாக மாறணும், நல்ல தொழிலில் ஈடுபாடாக இருக்கணும், அதே மாதிரி குடும்பத்தில் பாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான உதவியும் அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரத்தில் அவங்க ஏற்கனவே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஏதாவது ஒரு வழியை, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உதவி புரிவான். இது ரெண்டையும் கொடுத்தா மட்டும் போகாது, கடைசியில் அதில் நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றியும் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதில் அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரு 2 விஷயத்த சொல்கிறான். இந்த சூறா ஓதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹி பிஹம்தி ரப்பிக. இது ரொம்ப முக்கியம். ஃபஸப்பிஹி பிஹம்தி ரப்பிக வஸ்தகுஃபிருஹு இன்னவுக்கான தவ்வாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் இதில் 2 விஷயத்த சொல்கிறான். உதவியும் வேணும், வெற்றியும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் அல்லாஹ்வை புகழணும். அப்படின்னா திக்ரு செய்யணும்னு அர்த்தம். அல்லாஹ்வை புகழ்வது, நன்றி செலுத்துவது, திக்ரு செய்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறதும், அதே மாதிரி பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்குறதும், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா சில நபிமார்களுடைய கூட்டமெல்லாம் ரொம்ப பாடுபட்டு காஃபிர்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, வெற்றியை சுவைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்க்கத்துக்குள்ளே வராங்க, அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கிடைச்சிச்சு. அப்போ இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க, அவர்களுக்காக துவா செய்யுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. ஒன்று பாவ மன்னிப்பு அதிகமாக கேளுங்க, இன்னொன்று அல்லாஹ்வை புகழுங்க. புகழ்றதுனா திக்ரு செய்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் திக்ரு செய்யுங்க. இந்த திக்ரு தான் ஓதணும், இந்த தௌபா தான் செய்யணும்னு நான் சொல்லலை. பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, அதிக திக்ரு செய்கிறவங்களா இருங்க, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும். இந்த சூறாவையும் ஓதி நீங்கள் வெற்றியை கேட்கணும். அதே மாதிரி இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வளமையாக செய்து வரணும். இந்த 2 விஷயங்கிறது நம்ம வாழ்க்கையில் பொதுவாகவே செய்ய வேண்டிய அமல்கள் தானே. தினமும் நம்ம திக்ரு செய்கிறதும், நம்ம தினமும் பாவம் மன்னிப்பு கேட்குறதும் நம்ம செய்ய வேண்டிய அமல். இன்னும் அதை அதிகப்படுத்தி செய்யுங்க. இன்னும் சொல்லி உங்களுடைய கணவரோ இல்லை குழந்தைகளோ செய்வாங்கன்னா அவர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற விஷயங்கள் கூட சிரமமாக இருக்கலாம், ஆனால் பாவ மன்னிப்பு கேட்குறதோ இல்லை அல்லாஹ்வை திக்ரு செய்கிறதோ ஒழுவும் தேவையில்லை, சும்மா இருக்கும்போது கூட செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பாவ மன்னிப்பு கேட்குறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறதோ, இல்லை அல்லாஹ்வை நினைத்து ஏதாவது திக்ரு ஓதுறதோ, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதை செய்தாவே போதும். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் அவர்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் பெரும் உயரத்தை தொடுவார்கள். இந்த சூறாவை தினமும் ஒரு முறை ஓதிவாங்க. எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.